ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் ஜி சேனல். இன்றைக்கி நம்ம எதை வச்சு பார்க்க போகிறோம்னா ஐஃபோன் எஸ்இ 2020. ஸோ இந்த ஃபோன் நேற்று தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி பேசிக் ஓவர்வியூ வந்து நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ப்ரைஸ் எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐஃபோன் மொபைலை 2016, அதாவது எஸ்இன்ற சீரீஸை வந்து 2016 கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ 4 இயர்ஸ் கழித்து ஐஃபோன் எஸ்இ 2020 மாடலை நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா அப்படியே ஐஃபோனோட 8ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் தான் என்னென்னா, ஆப்பிளோட A13 பயானிக் சிப்பை இந்த ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. A13 பயானிக் சிப்பை 3GB ரேமுக்கு கீழே கொண்டு வந்திருக்க முதல் மொபைல் தான் இந்த ஆப்பிள் ஐஃபோன் எஸ்இ 2020 மாடல். ஸோ இதில் நார்மலாக பார்க்குற அதே ஐஃபோன் 8ல் இருக்கிற 1800 mAhக்கான பேட்ரி, அதுக்கப்புறம் 64GB பேஸ் வேரியண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதோட ரேம் வந்து 3GB தான். ஸோ ஐஃபோன் 8ல் வந்து 2GB இருந்துச்சு, இதில் 3GBக்கு அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் A13 பயானிக் சிப்பில் இருக்கிற ரொம்ப கம்மியான மொபைல் இது தான். ஸோ இதோட ஹை வேரியண்ட்டாக 256GB கொண்டு வந்திருக்காங்க. இதில் பேக்கில் சோனியோட IMX 12MP கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் 7MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து செல்ஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே அவங்க போர்ட்ரேட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஏஐ எமோஜி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஃபோனில் வந்து 3 கலர் வேரியண்ட்டில் இந்தியாவில் வருது. ஒயிட், பிளாக், அதுக்கப்புறம் ரெட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்க்ரீன் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ரெட்டினா டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து யூஎஸில் வந்து $399 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை அப்படியே இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா 30,600 கிட்ட வருது. ஸோ இந்த 30,600 தான் விற்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் விற்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. மேபி நியர்லி 40,000 கிட்ட இந்த பேஸ் வேரியண்ட்டாக இருக்க 64GB வரும். ஸோ 128GB வந்து பார்த்திங்கன்னா $449, நியர்லி 34,000 ருபீஸ் கன்வெர்ட் பண்ணால் இந்தியன் ருபீஸுக்கு. 256GB $549, நியர்லி கன்வெர்ட் பண்ணோம்னா 42,000 கிட்ட வருது. ஸோ இது எல்லாமே கன்வெர்ட் பண்ண ப்ரைஸை விட நியர்லி 8,000 to 10,000 ருபீஸ் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஃபோனில் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 8 அதோட அப்டேட்டுன்னு தான் இந்த ஃபோனை நினச்சிக்கலாமே ஒழிய அதை விட அந்த அளவுக்கு அதிகமான ஸ்பெக்ஸ் இவங்க கொண்டு வரல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபோனை பற்றி தெரினா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.